ஹலோ ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டுக்கு வந்து ஒரு பேட்டரி பைக் வாங்கியாச்சு. ஸோ இது நான் எங்கே வந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கிற பாலாஜி சைக்கிள் மார்ட்டு. ஸோ நான் கம்பேர் பண்ண வரைக்கும் எனக்கு இங்கே ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து வாங்கிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் மோட்டர் பைக்கு. அண்ட் ஆல்சோ இதில் வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 180 கேஜி வரைக்கும் தாராளமாக உட்காரலாம். நானே உட்காந்து ஓட்டி பார்த்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு 4 இயர்ஸில் உங்கள் குழந்தைங்க வாங்கி கொடுத்தா ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக ஓட்டலாம். நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்ற பட்சத்தில். அண்ட் பைக் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே மோஸ்ட்லி ஃபுல்லி அசம்பிளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் நிறையா ஆக்சசரிஸ்லாம் அதில் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்கும்போது நம்ம அசம்பிள் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டக் ஆகி நிற்போம். ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பைக் பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. அண்ட் குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைக்கை ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கணும். அது நிற்க வைக்கிறதுக்கு கீழே ஃபஸ்ட் நம்ம வீல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த வீல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுன்றதை ஃபஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடு ஃபுட் ரெஸ்ட் மாட்ட போகிறாங்க. ஸோ ஒரு சைடு ஃபுட் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கும். அதுவும் கப்ளர் டு கப்ளர் ஜாயின் பண்ணோன்னா அது பிரேக் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிட் பிளாஸ்டிக் தான். ஸோ செவுத்தை டக்குன்னு முட்டினா ஒன்றால் டக்குன்னுலாம் உடையாது. 2 பக்கமும் இப்போது ஃபுட் ரெஸ்ட் மாட்டியாச்சு. இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. பேஸ் வச்சாச்சு, ஐ மீன் ஃபுட் ரெஸ்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீலை நிற்க வைக்கணும். ஸோ வீல் போடுறதுக்கு 2 வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு மாட்டிக்கலாம். அதுக்கும் ஸ்க்ரூ தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீல் மாட்டணும். வீல் பார்த்தீங்கன்னா 2 சைடும் சேர்த்து இந்த கம்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலைசேஷன் ப்ராப்பராகவே இருக்கும். வீலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். இதை டைட் பண்ணிட்டாலே கீழே இருக்கிற வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே வண்டி திரும்பினா வண்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கும், ஏன்னா வீல் மாட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பார் மாட்டிடலாம். ஹேண்டில் பார் மாட்டுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதுல ஒரு நட் இருக்கும். அந்த நெட்டை கழட்டிட்டு ஹேண்டில் பார் தூக்கி மேலே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அது மேலே நெட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். அதுக்கு ஒரு ஆலன் கீ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு டைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே சாக்கெட் டு சாக்கெட்டு. ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி ஓடணும். ஸோ அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஓடுறதுக்கு ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்குதா, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அந்த ஒயர் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்சுலேஷன் அடிச்சு விட்டுறாங்க. ரைட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூமை மாட்ட வேண்டியதான். ஸோ டூம் மாட்டுறதுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டுறாங்க. ஒரு ஸ்க்ரூ அதை கழட்டோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒயர் தெரியுதா. ஸோ அதான் லைட் சப்ளை. ஃப்ரண்ட்டில் டூமில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ அந்த டூமுக்கான லைட்டு. அந்த டூம் ஃபஸ்ட் அசம்பிள் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 2 கண்ணாடி வரும். கண்ணாடினா கண்ணாடியாக இருக்காது, 2 ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பாங்க. பட் பார்க்க அப்படியே ரியல் பைக்காக இருக்கணும்ல. ஸோ இதுக்கும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு மிரர் மாட்டியாச்சு. டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வைசர் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ரியல் பைக்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது வைசர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா. அண்ட் அதுக்கு முன்னாடி கண்ணாடியில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க.
இப்போ வைசர் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும் வைசர். அவ்வளோதான், இப்போ ரெடி. ஸோ இப்போ மாஸ்க் தூக்கி ஃப்ரண்ட்டில் மாட்ட வேண்டியதான். அண்ட் இது நான் சொன்ன மாதிரி லைட் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சாக்கெட் ஒயர் கனெக்ஷன் இருக்கும், அதுவும் சாக்கெட் டு சாக்கெட் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு மாஸ்க்கை தூக்கி வச்சு ஒரு அமுக்கமிங்கன்னா உள்ள லாக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கான ஸ்க்ரூஸ். அண்ட் இதுலேயும் சைடில் பார்த்தீங்கன்னா விங்லெட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல அடிஷன்னே சொல்லலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இப்போ பெண்டிங் இருக்கிற ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைல் செக்ஷன் தான். ஸோ டைல் செக்ஷன் மாட்டுறதுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வெளில வச்சுட்டு 2 ஸ்க்ரூவில் திரும்பி போட்டிங்கன்னா டைல் செக்ஷனும் ரெடி. ஸோ இதோட பைக் அசம்பிளி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பட் இந்த பைக்குக்கு நம்ம இன்னும் பவர் கொடுக்கல. ஸோ அசம்பிளிலேயே பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு கீழே பேட்டரி டிஃபால்ட்டாக வந்துடும், ஆனால் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பேட்டரி கனெக்ஷன் தான் ட்ரெயின் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த கனெக்ஷன் சாக்கெட் மட்டும் ஜாயின் பண்ணி விட்டோன்னா வண்டிக்கு பவர் கிடச்சிரும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பைக் ஃபுல்லி அசம்பிள்டு. நெக்ஸ்ட் இந்த பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை ஃபுல்லாக செக் பண்ணலாம். அப்படியே வண்டி ஓடுதான் செக்கிங் மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் ரிவ்யூ காட்டுறேன். ஸோ வண்டி வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. இதுக்கு பார்த்தா 2 கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் பைக்கில் தாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கீ போட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி சார்ஜர், ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு ஆக்ஸ் போட்டு இருக்கு. அப்புறம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பட்டன் இருக்கு. அந்த பக்கத்தில் பிரேக்கு, ஆக்சிலேட்டர் வந்து கையில் வந்துடும். அதே மாதிரி லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீல லைட் எரியும், நைட்டில் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இது பிளிங்க் பண்ணவும் வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த யூனிட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ காமன் யூனிட் தான், ஹாரன் இருக்கும், கொஞ்சம் ரைம்ஸ் பாடும். யூஎஸ்பியில் பாட்டு போட்டால் பாட்டை மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் இதை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வண்டி எப்படி ஓடுதுன்றதை கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.